என்னங்க எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்காளே என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் ஒன்னும் எப்ப பார்த்தாலும் விளையாடல. இப்பதான் படிப்பு முடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன, நீ ஆச்சு உங்க அப்பாவாச்சு. என்னடா செல்லம், இதுல போய் நேரத்தை வீண் பண்ணலாமா? ஏதாவது படிக்கலாம்ல? படிச்சுட்டேன்ப்பா, நல்லா படிச்சுட்டேன். நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன வேணாலும் கேட்கட்டுமா? ஆஸ்திரேலியாவோட தலைநகர் இது. கேன்பரா. நன்னறி நூல் எழுதுனது யாரு? ஔவையார். சரி, பிளாசிப்பூர் எந்த வருஷம் நடந்தது? 1757. அப்புறம் என்ன கயல், என் பொண்ணு உன்னை விட புத்திசாலியா தான் இருக்கா. அதனே என்ன விட ஒண்ணு புத்திசாலி கிடையாது. அப்படியா? அப்ப தொலைக்காட்சி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லு பாக்கலாம். ஏய், உங்க அப்பா தாங்குறாருன்னு ரொம்ப ஆடாதடி. ஆமா, ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் மனிதநேயம் துணை செய்ய வேண்டும். என்ன பண்றீங்க? பாடு கயல்விழி, ஏன் பாடுவதை நிறுத்திவிட்டாய்? போடி. பாடு கயல், பொண்ணு ஆசைப்பட்டு கேக்குறாள்ல. பாடுறி. 2 பேரும் இங்க வந்து நின்னுக்கிட்டே வேலைக்கு எடுக்காதீங்க, போங்க. பாடு அங்கமுத்துன்னா. ஐயோ, அம்மாவோட பேரு அங்கமுத்தா? ஆமா, அங்கமுத்து என்கிற கயல்விழி. இப்ப பாடுறியா இல்ல நீ? இல்லன்னா உன் பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். யோ போயா. அப்பா, இதெல்லாம் சரி வராது, நீங்க பாடுங்க. ஆரம்பிச்சிருமா? தங்கச்சாரி கச்சல எங்கும் பாலா பாலக்க, தங்கச்சாரி கச்சல எங்கும் பாலா பாலக்க வந்தேனே. ஐயோ நிறுத்துங்க, கேட்க சகிக்கல. அப்ப நீ பாடு. சரி, பாடுறேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். ஐயோ, இந்த பாட்டு இல்ல, பாரதியார் பாட்டு. முதல்ல பாடினேன்ல. போடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பா ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிருமா? வந்தேனே. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும், சீருக்கெல்லாம் முதலாகும் மனிதநேயம் துணை செய்ய வேண்டும்.
எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். ஊருக்கு நல்லது சொல்வேன். எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும், சீருக்கெல்லாம் முதலாகும். மனிதநேயம் துணை செய்ய வேண்டும். ஊருக்கு நல்லது சொல்வேன். எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். ஊருக்கு நல்லது சொல்வேன். எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். வணக்கங்க ஐயா. வா தமிழ், உட்கார். எதுவும் வேலை இருக்கா? இல்லையே. காலையில் சட்டசபை கூட்டம், போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமே. வண்டி இல்லை, பேருந்தில் தான் போகணும். காலையில் தொலைக்காட்சி பார்த்தியா? தொலைக்காட்சி பெட்டி என் வீட்டில் கிடையாது. ரொம்ப நல்லது, வாங்காத. என் படிக்கிற நேரம்லாம் பாழா போகிறது அதனால தான். 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத பொருளையெல்லாம் தலையில் கட்டுற வேலை தான்ப்பா அதனால் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வகையான மூளைச்சலவைங்கிறது என்னைக்கு தான் இந்த மக்களுக்கு புரிய போதோ தெரியல. எதை தின்ன பித்தம் தெளிங்கிற நிலைமையில இருக்காங்க. அவங்கள சொல்லி என்ன இருக்கு? அதுக்காக எப்படியா? கல் வியாபாரத்துலேருந்து கடவுள் வியாபாரம் வரைக்கும் நடக்குதுப்பா. அதில் உழைப்பு திறமைங்கிறதே மக்கள் மறந்துடுவாங்க போல இருக்கு. ஆமாய்யா. சரி, அதை பற்றி பேசி இப்போ தீராது. நாம் போகலாம், வா. போலாம். வணக்கம். தமிழரசன் யாராவது இருக்காங்களா உங்க வீட்டுல? ஆமாங்க, அவர் என் வீட்டுக்காரர் தான். நீங்க யார் பேசுறது? என்ன வேணும் உங்களுக்கு? நான் ராயப்பேட்டை மருத்துவமனையில இருந்து பேசுறேன். நீங்க உடனே புறப்பட்டு மருத்துவமனைக்கு வாங்க. ஏ, என்னாச்சு? என்ன எதுக்கு வர சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாம கேளுங்க. உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு விபத்து நடந்துட்டு. ஐயோ, என்னாச்சு அவருக்கு? நேர்ல வாங்க சொல்றேன். பாட்டி, என்னம்மா? ஏன் இப்படி பதட்டமா ஓடியாரு? அவருக்கு எது விபத்து நடந்துருச்சா? தகவல் வந்தது. நான் இப்ப மருத்துவமனைக்கு போறேன். வீட கொஞ்சம் பாத்துக்கோங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. மருத்துவமனைக்கு போங்க, சீக்கிரம். ஏங்க, இங்க தமிழரசன் ஒருத்தருக்கு விபத்துன்னு தகவல் வந்தது. அவரோட மனைவியா? ஆமாங்க. வாங்கம்மா, நான் கூட்டு போறேன். என்னாச்சு அவருக்கு? ஒண்ணும் இல்ல, சின்னதா தான் அடிபட்டு இருக்கு. பதட்டப்படாம வாங்க. ஆமா, யாரு இவங்க? அடிபட்டவரோட மனைவிங்க. ஏங்க, அவருக்கு எப்படி இருக்கு இப்போ? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைம்மா. ஆனா முட்டி கீழே தான் காலை வெட்டி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏமா, யாருமா நீ? ஏன் புருஷன் காலை இருக்குது, நீ ஏன் இது இருக்க? ஓ புருஷனா? ஐயோ பாவி மனச, சொன்ன பெஞ்சு கேட்காம இப்படி கால் இல்லாம வந்தது நானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, இவரை பார்த்தா என் புருஷன் சொன்னீங்க. ஆமாங்க, அவர்கிட்ட தான் இது இருந்தது. இதுல இருக்கிற விலாசத்தை பார்த்து தான் உங்களுக்கு தகவல் கொடுத்தோம். அப்ப அவர் உங்க வீட்டுக்காரர் இல்லையா? இல்லங்க, நீங்க வேற. சனியன், நானே ஈரக்குள்ள நடக்கிற அளவுக்கு ஓடி போயிட்டு வந்திருக்கேன். சிரிப்பா இருக்கா உனக்கு? என் கையில் அவன் மேல ஏன் கோபப்படுற? என்கிட்ட தான் கைபேசி இருக்குல்ல. விபத்துன்னு தகவல் வந்தா அதை உறுதி கூட படுத்திக்காம ஓடுவ. ஆமா, உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா உங்ககிட்ட கேட்டு தகவல் தெரிஞ்சுக்கிறேன். பேசுறீங்களே நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு. என்ன வழி? என்னாச்சு? ஏதோ அடிபட்டுருச்சுன்னு ஓடி வந்தாலே, என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்ல பாட்டிமா. நான் வெளியில போயிருந்தப்போ என் பணப்பைய ஒருத்தன் திருடிட்டான். சரி. திருடனவன் வழியிலேயே அடிபட்டு தான் போட்டிருக்கு. அவங்கிட்ட இருந்த என் விலாசத்தை வச்சு எனக்கு தான் அடிபட்டுச்சுன்னு தகவல் சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்தது. பாவம், அப்பா நினைச்சு அம்மா வேற யாருக்காகவும் அழுதுட்டு வந்திருக்காங்க. அம்மா, அவர் யாரும் நீ பார்க்கவே இல்லையா? பனி, ரொம்ப பேசுன, அப்புறம் இழுத்து வச்சு சாத்திருவேன் சொல்லிட்டேன். ஏன்பா, அந்த பொண்ணு என்ன தவிச்சு ஓடி வந்தது? அதை போய் 2 பேரும் கிண்டல் பண்றீங்களே. ஐயோ பாவம், அந்த பொண்ணு எப்படி அழுதுட்டு போகுது? அதை போய் சமாதானப்படுத்துப்பா.